ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் அப்பளம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். அதனால் நிறைய பாதிப்புகள் வருது. கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வர்றதுனால இன்றைக்கி திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, அப்பளம் சாப்பிட்லாம், ஆனால் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆயில் இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை, ஒரு ஐடியா வந்தது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வீட்டில் ஒரு ஹீட் கன் இருந்துச்சு. அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பளம் நல்ல கரியாமல் ஃப்ரையாகி அழகாக வருது. இப்போ நம்ம சுட்ட அப்பளம் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அடுப்பில் கேஸில் காமிச்சோம்னா ஒரு பக்கம் தீ எரிஞ்சிரும், ஒரு மாதிரி இந்த கரிஞ்சிரும், அப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஏர் வர்றதுனால நல்லா அழகாக ஹீட் ஆகி அப்படி ஃப்ரை ஆகி வருது. இதனால் நமக்கு எந்த உடல் கெடுதலும் இல்லை, நல்லாவும் இருக்குது. இதில் அப்பளம், அந்த கலர், அந்த இது பச்சை மிளகா வத்தல், காஞ்ச மிளகா வத்தல், அப்பளம், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற எல்லா ஐட்டத்தையும் இது பண்ணலாம். ஏர் ஃப்ரையர்னு தனியாக வருது, அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. இந்த ஹீட்ரு கன்று பார்த்திங்கன்னா, ஹீட் கன்று நீங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்கும். 700-800 ருபீஸுக்கெலாம் கிடைக்கும். நான் இது வேற ஒரு இதுக்காக வாங்கியிருந்தேன். திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கும்போது தான் சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.